சுவிட்ச் எங்க இருக்குங்க? மோட்டர் சுவிட்ச் எங்க இருக்குங்க? அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் காத்திரு நீ இந்த மோட்டர் ஃபிட் பண்ண போறோம். இத கழட்டணும். பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு மோட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. காரியம் வாய்க்கும் ரிமூவ் பண்ணி வச்சு பழைய மோட்டர் ரிமூவ் பண்ணிட்டு நன்மை செய்ய புதுசு போட்டுருக்கு. பழைய இடம் இங்கே வச்சோம், நவுத்தி அங்கே வச்சிருக்கு. இங்கே வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணி வச்சு மோட்ரு போட்டால் தெரியும். தண்ணி பொருசாக இறைச்சிருந்தா மேலே போவோம். செக் பண்ணி பார்த்தோம். ஆன் பண்ணுங்க. அப்பா தண்ணி பிச்சு உதறது. இது போதுங்க. இது அசால்ட்டாக தூக்கிற மேலே என்ன ஸ்பீடு, ஜெட் மோட்டர் மாதிரி இறங்கிது பாருங்க ஸ்பீடு. பக்கவாக இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பழையபடி ஜாயின் பண்ணி விடணுங்க. இது ரிமூவ் பண்ணிவிட்டு பழையபடி ஜாயின் பண்ணி விடணும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அங்கேருந்து வந்துட்டு இது வந்து இப்படி இறங்கி இதுக்கு மேலே ஏறி அங்கே பிஎஸ்சி டேங்க் எமர்ஜென்சி போட்டது தமது கையினால் அவனை தாங்குவார் நீதிமான் ஓகே கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பைப் லைன் வந்து கனெக்ட் பண்ணி டேங்க் பண்ணி வச்சு நேராக போய்டும். இந்த மோட்ரு போட்டால் அவனுக்கு தனியாக போயிடும், இவங்க தனியாக போயிடும். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுத்திரு தண்ணி மட்டும் மோட்டர் போட்டு மேலே அவங்க செக் பண்ணி காட்டிடலாம். காரியம் மோட்டர் ஆன் பண்ணி விடுங்க, நான் மேலே போய் பார்க்குறேன். ஐயா பட்டே கிடக்குது. மோட்டர் போட்டிங்களா? ஊற்றுதுங்க. நல்ல ஸ்பீடு ஸ்பீடு இறச்சிக்கல, அதே ஸ்பீடு. ரொம்பிடுச்சுங்க. இன்னும் ஓவர்ஃப்ளோ வரல. ஓவர்ஃப்ளோ போடுங்கன்னா போட்டிருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. தண்ணி வழியும் போது தான் வருமா? இன்னும் காணாங்க, அதான் வருது. ஜி ஆஃப் பண்ணிடுங்க, மோட்டர் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. போதும், இப்போ வழியே போகுது, வழிஞ்சிட்டுது. இந்த பிளாஞ்ச் தான் லீக் ஆகுது. நம்ம எம்சி எல்லாம் வச்சும் அரசு ஆகலை தண்ணி. அதனால இந்த பிளாஞ்சை செட்டாக மாற்றணும். இதில் இருக்கு பாருங்க, இந்த 2 நெட்டை அவுத்துட்டு இந்த 2 வாஷர் புதுசாக போட்டு புது பிளாஞ்சு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஒரு ஜாயிண்ட் கப்பிங் போடணும். போட்டு தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்.
வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டு கவுத்து. இந்த யார் எப்படி வருது? வாழ்வாளில் இங்கே யார் வருது? ஆயில்ஸில் ஏதோ இருக்குது பிரச்சனை. நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தருடைய கையினால்